வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 23 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. வெப்பநிலை என்று பார்க்கும்போது கடந்த சனிக்கிழமையிலிருந்தே இந்த வெப்பநிலை உயர்வை நாங்கள் அனுபவித்திருப்போம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கடந்த 3 நாட்களாக கொஞ்சம் அதிக அளவு வெப்பநிலையே நாங்கள் அதாவது ஹீட் வார்னிங்குடன் கூடிய வெப்பநிலையை நாங்கள் அனுபவித்திருந்தோம். இன்றைய தினம் கொஞ்சம் குறைவடைந்திருக்கு என்று சொல்லலாம். ஆனாலும் நேற்றைய தினமும் சரி, அதுக்கு முந்தைய தினமும் சரி, மழையுடன் கூடிய நாட்களாகவும் அதே நேரம் வெப்பநிலையும் அதிக அளவு இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது, அனுபவித்திருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விஷயம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு அதிக அளவு வெப்பநிலை பதிவாகியதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட 47 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயர்வடைந்தது. குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்டில் கூட அண்மை காலங்களில் மேக்ஸிமம் என்று பார்க்கும்போது 42 பாகை தான் கொஞ்சம் அதிக அளவாக இருந்தது. அதையும் மிஞ்சும் வகையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 47 எட்டியது கொஞ்சம் அதிர்ச்சி என்று கூட சொல்லலாம். இது எதிர்பார்க்காத ஒரு விடயம் கூட என்று கூட சொல்லலாம். என்னால் கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது ஓரளவு வெப்பநிலை சீராக இருந்ததை நாங்கள் பார்த்திருப்போம். இருந்தாலும் கூட இந்த வார இறுதி நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த 5 நாட்கள் வரைக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெப்பநிலை வீழ்ச்சி காரணமாக இறந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. என்ற எல்லாருமாலையும் இந்த சடுதியான வெப்பநிலை அதிகரிப்பை அவர்களுடைய உடல் ஏற்றுக்கொள்ளாது. இந்த ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம். எனவே இப்பொழுது பொறுத்த வரைக்கும் இந்த லாங் வீக்கெண்ட் வருகிறது. ஸோ அதில் ஓரளவு இந்த வெப்பநிலை வீழ்ச்சி அடைவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் மழை இருக்கின்றது. ஓரளவு இந்த வெப்பநிலை தணிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் இருக்கிறோம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் கோவிட் தொற்றுக்கான டொரண்டோ நகரத்தின் பதில் நடவடிக்கை பற்றி நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வெளியிடுகின்ற தகவல்கள். அதே நேரம் இன்றைய நாள் நாங்கள் ஸ்டெப் 2 நுழைந்திருக்கின்றோம். ஒஃபிஷியலாக முதலே கூறியது போல் 2 நாட்களுக்கு முன்பதாகவே, அதாவது முதலே அறிவிக்கப்பட்ட அந்த தினத்துக்கு 2 நாட்கள் முன்பதாகவே ஜூன் 30ஆம் தேதி இன்றைய தினம் ஸ்டெப் 2க்கு ஒஃபிஷியலாக நாங்கள் ஒன்டாரியோவில் நுழைந்திருக்கின்றோம். கட்டுப்பாடுகள் ஒரு சில தளர்வுகள், குறிப்பிட்ட பல தளர்வுகள் இந்த ஸ்டெப் 2வில் அடங்குகின்ற என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் குறித்த அறிவு பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், அதாவது அரசாங்க வீடமைப்பு திட்டத்தின் கீழ் எளிய முறைகளில் வீடு கட்டி வழங்குதல் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. மற்றும் கெனடிய வலம் பகுதியில் தொழிலாளர்கள் நன்மை திட்ட விரிவாக்கம் பற்றி நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. மற்றும் கலையரங்கம் பகுதியில் கணேஷா ராசேந்திரகுமார் வழங்கும் ஒரு மெல்லிசை பாடல் எம்பி கோனேஷ் இசையில் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் முக்கியமான பல செய்திகள். எனவே நாங்கள் இப்பொழுது டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்லலாம். அதில் முதலில் இந்த ஒன்டாரியோடைய ஸ்டெப் 2 இந்த விடயத்தை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் இயங்கி கொண்டிருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப் 2 முன்னதாகவே வருமா இல்லையா என்று ஒஃபிஷியலாகவே கடந்த வாரம் அறிவிக்கவில்லை. எனவே இந்த வாரம் அதுக்கு சொன்னதுபடியே போல எதிர்பார்த்தது போலவே இன்றைய தினம் ஸ்டெப் 2க்கு நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். அந்த வகையில் என்னென்ன விடயங்கள் இதில் தடுக்கப்பட்டிருக்கு பார்க்கும்போது, கேதரிங் ஒன்று கூடல் என்று பார்க்கும்போது அவுடோரில் 25 பேர் வரைக்கும், அதே நேரம் இண்டோரை பொறுத்த வரைக்கும் 5 பேராக இருக்கலாம். சமய நிகழ்வுகள், திருமணம், ஃபியூனரல் இது பார்க்கும்போது 25% கெப்பாசிட்டியுடன் இயங்கக்கூடியதாக இருக்கும். அவுடோர் என்று பார்க்கும்போது லிமிட்டட் கெப்பாசிட்டி, பட் ஆனால் 2 மீட்டர் இடைவெளியில் அவர்கள் இருக்க வேண்டும். ஸோ அதே நேரம் சோஷியல் டிஸ்டன்ஸும் சரியான வகையில் பண்ணப்பட வேண்டும். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் என்று பார்க்கும்போது, எசென்ஷியல் ஸ்டோர்ஸ் என்று பார்க்கும்போது 50% என்றும், நான் எசென்ஷியல் அத்தியாவசியமற்ற ரீட்டைல் ஸ்டோர்ஸ் என்று பார்க்கும்போது 25%ஆகவும் லிமிட்டட் கெப்பாசிட்டியாக கஸ்டமரை நாங்கள் அடக்கக்கூடியதாக இருக்கும். லிக்கர் ஸ்டோர்ஸ் பார்க்கும்போது 50% கெப்பாசிட்டியாக இருக்கின்றது. மற்றும் அவுட்டோர் டைனிங் 5லிருந்து 6ஆக இருக்கின்றது. அது 6 பேர் per டேபிள் என்ற வகையில் அவுட்டோர் டைனிங், இன்னும் பேட்டியோ தான் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றும் பலரும் எதிர்பார்த்த இன்னொரு விஷயம், அது கஸ்டமர்ஸும் சரி மற்றும் அதனுடைய ஓனரும் சரி சேர்ந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த ஹேர் சலூன் மற்றும் இந்த பர்சனல் கேர் சென்டர்ஸ் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த ஹேர் சலூன் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த கோவிட்-19 ஆரம்ப காலத்திலிருந்து. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மூடினாலும் கூட இந்த சமயம் கூட கொஞ்சம் நீண்ட நாட்களாக இந்த ஹேர் சலூன் மூடப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்த்திருப்போம். நிறைய பேருக்கு அது இன்னலாக இருந்தது. சலூன்ஸ் ஓனர்ஸ் அவர்கள் உரிமையாளர்கள் கூட கவலைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நிறைய வேண்டுகோளை வைத்தார்கள். முடிந்தவரை சரியான வகையில் இதை ஓப்பன் செய்வதற்கு வழிவகுத்து தரும்படி. அவர்களுக்கு இணங்க இன்றைய தினம் இந்த சலூன்ஸ் மற்றும் பர்சனல் கேர்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் அடிப்படையில் தான் அதுவும் திறக்கப்பட்டிருக்கின்றது. 25% வரைக்கும் கஸ்டமர்ஸ் இருக்கலாம். அதுவும் குறிப்பாக மேக்ஸிமம் 5 பேர் தான் கடைக்குள் இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில்
இன்றைய தினம் நிறைய இடங்களில் நிறைய ஹேர் சலூன்ஸில் வந்து லைன் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் கூட முடி வெட்டுவதற்காக வந்து லைனில் நின்று வெட்டினாக்களும் இருக்கின்றது. பிறகு அந்த வசதிக்கேற்றவாறு 1 மணி நேரம் என்று குறைக்கப்பட்டது. எனவே நிறைய பேர் வந்து இப்போ அடுத்து வருகின்ற நாட்கள் கிட்டத்தட்ட இந்த லாங் வீக்கெண்ட் வருகின்ற இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து வேக்சினுக்கு புக் செய்கின்றவர்களையோ இந்த ஹேர் சலூனுக்கு போக வேண்டும் என்று நிறைய பேர் வந்து ரிசர்வ் பண்ணதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது உரிமையாளர்கள், அதாவது சலூன் உரிமையாளர்களுக்கு வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. இவ்வளவு காலம் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருந்தது. இந்த வகையில் வந்து இப்படி தொடர்ந்து மக்கள், அதாவது வாடிக்கையாளர்கள் வருவது அவர்களுக்கும் ஒரு சந்தோஷ விடயமாக இருக்கின்றதும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு அவுடோர் ஸ்போர்ட்ஸ் லீக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது மற்றும் பர்சனல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் அதே நேரம் லிமிடெட், அதே நேரம் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் என்ற இடைவெளியில் வந்து பர்சனல் ஃபிட்னஸ் மற்றும் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஆங்காங்கே சில தளர்வுகளும் இருக்கின்றன. இருந்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் ஸ்டெப் 3க்கு 3 வாரம் வரை இருக்கின்றது. எனவே அதுக்கும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் வந்து சரியான வகையில் பின்பற்றும் போதுதான் வந்து ஸ்டெப் 3க்கு வந்து நாங்கள் விரைவாக நுழையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். எனவே இப்பொழுது இந்த கோவிட் தொற்றுக்கான இந்த டொரண்டோவின் இப்பொழுது இந்த ஸ்டெப் 3 பற்றியும் மற்றும் தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் இன்று என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Tomorrow is Canada Day, and I want to acknowledge that there are many things to celebrate about living in this country. The fact that we enjoy unparalleled freedoms, it's a place where respect and caring are at the very heart of who we are. We've seen in this past year Canadians at their best, caring for each other, supporting each other during a long, painful pandemic. But it is also important for us to focus on the challenges we've seen to our celebrated Canadian values, both in our past and in more recent times. The sad history of the residential schools has been brought to searing points of tragedy, new searing points of tragedy, by the recent discoveries of unmarked and mass graves. This has once again brought us face to face with a shameful chapter in our history which continues to impact Indigenous communities, including these survivors and many others who continue to be traumatized by these events. It should cause us all to reflect on Canada Day how we can bring our relationship with Indigenous peoples into line with how we see our country and how we see ourselves, and our commitment to respect and equality, starting with Indigenous people. So I encourage people to take time on Canada Day to reflect on what each of us can and must do to live up to Canadian values and make sure this country is everything we want it to be and more. To help our city to reflect on reconciliation, the Toronto sign will join the CN Tower in lighting up in orange tomorrow in solidarity with Indigenous communities across Canada. The city will also be encouraging people to learn more about Canada's history and relationship with Indigenous communities. More than 3.4 million vaccine doses have now been administered in our city. We're making great progress, and that progress will continue through the holiday and the long weekend, thanks to Team Toronto and everyone who will continue to be working through that period to get others vaccinated. Thank you as well to everyone who isn't waiting and who will get their shot over the holiday period. That's the right thing to do, to get vaccinated as soon as possible and then get your second shot as soon as you're able to do so. Yesterday, the city opened up more than 375,000 vaccination appointments, new vaccination appointments, over the next 3 weeks. More than 101,000 people signed up on day one yesterday, and we expect that will continue to be the case as more and more people get appointments booked. Our excellent progress on vaccination is helping drive down COVID-19 case numbers so that we can progress with the reopening of our city and of our province. Step 2 started today, and I want to again encourage people to support their favorite hair salon or barbershop or nail salon or tattoo parlor. This pandemic and the health measures have been incredibly tough, especially for these hard-working businesses offering personal services, so please book your appointments and please tip generously when you're there taking advantage of these now available services. The active TO weekend road closures continue to be a popular and successful program that has supported Toronto's ongoing pandemic response efforts. டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப்.
டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதுவும் குறிப்பாக இந்த வருகின்ற இந்த லாங் வீக்கில் வந்து இந்த சமூக இடைவெளிகள் அந்த சமூக இடைவெளிகள் மற்றும் இந்த கட்டுப்பாடுகளையும் வந்து இந்த ஸ்டெப் 2விலும் கூட சரியான முறையில் கடைப்பிடிக்க வேண்டும். அதே நேரம் இந்த வேக்சின்ஸும் தொடர்ந்து வழங்கப்பட்ட ஒன்றுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டோஸை பெற்று அடுத்ததாக செகண்ட் டோஸை பெறுபவர்களும் வந்து அதிகமாகவே இப்பொழுது ரிசர்வ் செய்து பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கங்கே இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு ஏற்றவாறும் சரி மற்றும் அந்த குறிப்பிட்ட அந்த 21 நாட்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் டோஸ் பெற்றவர்களும் வந்து இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். அதே நேரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பூர்வீக குடி குழந்தைகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாளை தினம் கனடா டேயில் வந்து சிஎன் டவர் மற்றும் டொரண்டோ சைன் ஆகியவை ஆரஞ்ச் நிறத்தில் எரியும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே நேரம் பிராம்ஸ்டன் மேயர் பேட்ரிக் பவுன் அவர்கள் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு கண்டனம் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இப்பொழுது ஸ்டெப் 2வில் நுழைந்திருக்கிற இந்த சமயத்தில் வந்து அவர் முதலிருந்தே குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த வெளியக விளையாட்டு மாணவர்களுக்கான இந்த வெளிக்கள விளையாட்டு நிகழ்ச்சிகள் பற்றிய இந்த கட்டுப்பாடுகள் பற்றி இந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸுக்கான இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று முன்பே கூறினார். அதே நேரம் இந்த ஸ்டெப் 2வில் நுழைந்த பிறகும் கூட இன்னும் இந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருப்பதை அவர் கொஞ்சம் கண்டித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அதாவது அவுட்டோர் ஸ்போர்ட்ஸின் அவசியம் பற்றியும் இது மாணவர்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து மிகவும் அவசியமானது ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இன்னும் வந்து இண்டோர் ஸ்போர்ட்ஸ் வந்து மூடப்பட்டு இருக்கின்றன. அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் என்று பார்க்கும்போது அதுவும் குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் டிஸ்டன்ஸோடு தான் வந்து அந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸும் வந்து விளையாட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் கூறப்பட்டிருக்கின்றது. பட் இருந்தாலும் அது இப்போ உதாரணமாக ஃபுட்பால் என்று பார்க்கும்போது அது வந்து சாத்தியமல்ல என்றும் அவர் வந்து குறிப்பிட்ட கூறியிருந்தார் என்பது இங்கு முக்கியமான விஷயம். அதே நேரம் இந்த வெளியக விளையாட்டு கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்த வேண்டும் என்றும் அவர் முக்கியமாக கூறியிருந்தார். எனவே இதில் ஸ்விம்மிங் பூல் என்பதும் உள்ளடங்கும். ஏற்கனவே வந்து அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் வந்து பாவனைக்கு விடப்பட்டது. இருந்தாலும் இன்டோர் ஸ்விம்மிங் பூல் வந்து மூடப்பட்டிருக்கின்றது. தண்ணீரால் வந்து இந்த கோவிட்-19 பரவல் வந்து மிக குறைவே. எனவே வந்து இன்டோர் பூலும் வந்து ஸ்விம்மிங் பூல்ஸும் வந்து ஓப்பன் பண்ணப்பட வேண்டும் என்பதும் அவரது வேண்டுகோளாக இருக்கின்றது. அடுத்ததாக அஃபோர்டபுள் ஹவுசிங் குறித்த அறிவு பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் நாளை கனடா தினத்தன்று அவர் கூறின இன்னொரு விஷயம் வந்து இந்த பீஸ் டவரில் வந்து கனடிய கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்க வேண்டும் என்றும் அது பறக்கும் என்றும் அவர் முக்கியமாக கூறியிருந்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 215 பூர்வீக குடி குழந்தைகளுக்கு அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வந்து நாளைய தினம் பீஸ் டவரில் வந்து கனடிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என்றும் குறிப்பிட்டார். அதே நேரம் வந்து கடந்த வாரத்துக்கு அதுக்கு முதல் வாரத்திலிருந்து இந்த கனடாவில் சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வந்து வந்த வண்ணம் இருந்ததும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நாளை பீஸ் டவரில் வந்து கனடிய கொடிகள் வந்து அரைக்கம்பத்தில் பறக்க வேண்டும் என்பதும் இங்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த அரசாங்க வீடமைப்பு திட்டத்தின் கீழ் எளிய முறைகளில் வீடு கட்டி வழங்குவது பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். This pandemic has laid bare gaps and inequalities in our society that we must continue to address. That includes the fact that far too many people do not have a roof over their head. And that's why we're here this afternoon. Because we know that building a safer, more resilient Canada starts by making sure that everyone has a safe place to call home. When we launched the Rapid Housing Initiative last year, we projected it would create up to 3,000 affordable housing units right across the country. Well, in March, we exceeded expectations, and that number became over 4,700 new units. Well, today, we're reaching even higher. We're investing an additional $1.5 billion in the Rapid Housing Initiative for a total of over 9,200 new homes for Canadians who need it most. That means thousands of people with a safe place to stay. Thousands of people for whom life will get brighter. We're doing what it takes to make sure that everyone gets a roof over their head. The Rapid Housing Initiative is about real, positive outcomes for real people. We made a promise to end chronic homelessness in Canada in the coming years. So programs like this are concrete steps to do just that. This is about supporting those experiencing homelessness or who are at risk of homelessness. It's about creating safe and affordable places for women and children who are fleeing violence. Unfortunately, we've seen a shadow pandemic on top of COVID-19, of violence against women, gender-based violence increase over this past year as people are forced to stay home to be safe in homes that aren't always safe. It's also about
ensuring that we're there for seniors, for Indigenous peoples, for people with disabilities, for racialized Canadians, for refugees, and people from LGBTQ2 communities who have higher risks of vulnerability and need extra support sometimes, particularly in times of crisis. That's what our government continues to be focused on, and today is another example. For a different example, one of the ongoing projects that received funding through the Rapid Housing Initiative is a partnership with Atira Women's Resource Society in Surrey, BC. They're developing a modular housing apartment that will serve women experiencing homelessness, including Indigenous women, trans and two-spirit women, and women who are struggling with substance abuse. One of the most important transformative things that a government can do is invest in housing. My friend Adam Fawn often points out that housing isn't just a problem, it's also a solution. Because with a roof over their heads, people can live a better life. They can get a good job and support their family. It's good for our communities, it's good for our economy. It creates and supports good construction jobs, but mostly it creates opportunities for everyone. And it's part of our plan to create 1 million jobs to drive Canada's recovery. Before I finish today, I want to say a few words first about the heat wave in Western Canada. The temperatures recorded this week are unprecedented. Lives have been lost, and the risk of wildfires is at a dangerously high level. Our thoughts are with people who've lost loved ones. Yesterday, I spoke with Premier Horgan of British Columbia. Minister Blair spoke with Minister Farnworth of BC. The federal government, as always, is here to help in any way that we can. But today and for the coming days, let's continue to make sure we're there for each other. So check in with your neighbors to make sure that the senior in your building is doing well. Check in with your loved ones. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த அரசாங்க வீடமைப்பு திட்டத்தின் கீழ் எளிய முறையில் வீடு கட்டி வழங்குவது பற்றி கூறியிருந்தார். இது ஒற்றவாவிலை கனடா பகுதியில் தான் இந்த திட்டம் இடம்பெற இருக்கின்றது. நிறைய பேருக்கு பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அவர் கூறியிருந்தார். குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் இதன் மூலமாக பெற்றுத்தரப்படும் என்றும், நிறைய பேர் வீட்டவர்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பமாகவும் இது அமையும். துரிதமாக இந்த எளிய முறையில் வீடமைப்பு இந்த திட்டம் தான் இது பற்றி தான் முக்கியமாக கூறியிருந்தார். அதே நேரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த ஹீட் வேவ் பற்றியும் கூறியிருந்தார். அதில் உயிரிழந்தவர்களுக்கு தனது அஞ்சலிகளையும் அவர் செலுத்தியிருந்தார். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் குறிப்பிட சொல்ல போனால், எப்படி இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே அந்த பூர்வீக குடி குழந்தைகளுடைய கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே போன்று சஸ்கெச்சுவானிலும் கூட சில வாரங்களுக்கு முதல் அந்த 751 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் மீண்டும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கிராம்புக் என்ற நகரத்தில் உள்ள அதிலும் ஒரு முன்னாள் வதிவிட பாடசாலை அருகே 182 குறிப்புகள் அற்ற இந்த பெயரிடப்படாத 182 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஒரு முக்கியமான விடயமாக என்று பார்க்கப்படுகின்றது. தரையை ஊடுருவுகின்ற இந்த ரேடார் மூலமாகத்தான் இந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரம்பத்திலே இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விடயங்களை தொடர்ந்து அநேகமான மாகாணங்களிலும் ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்ஒஃபிஷியலாகவும் ஒஃபிஷியலாகவும் 2 பக்கத்தாலேயும் இந்த அகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த மொத்தமாகவே இந்த பூர்வீக குடிகளுடைய இந்த மரணங்களுக்கு சமர்ப்பிக்கும் வகையில், மரியாதை செலுத்தும் வகையில் தான் நாளை தினம் கனடாலையும் அதுக்கேற்ற வகையில் அனுஷ்டிக்கப்படும். இந்த கொண்டாட்டங்களும் பெரிதளவு இருக்காது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் கெனடிய வெள்ள பகுதிக்கு செல்கின்றோம்.
இந்த வகையில் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்துடன் சொல்லலாம். அதாவது இந்த தொழிலாளர்கள் நன்மை திட்ட விரிவாக்கம், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கோவிட்-19 இந்த காலப்பகுதியில் வந்து இந்த சேபாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய இந்த பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பெரும் உதவியாக இருந்தது. நிறைய இடங்களில் அவர்களுடைய அந்த எக்கானமியாக இருக்கட்டும் சரி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த உதவிகள் வந்து பெரிதும் உதவியாக இருக்கின்றது. இப்பொழுது தொற்றுகள் குறைவடைந்து கொஞ்சம் வளமைக்கு திரும்புகின்ற நிலைமையில் வந்து தொடர்ந்தும் இந்த சேப் போன்ற இந்த பெனிஃபிட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாமா, அடுத்தடுத்து அரசாங்கம் இதுக்கான என்ன நடவடிக்கைகளை வைத்துக்க போகின்றது என்று நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வழங்கியிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அவர் என்ன இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் வந்து சொல்லியிருக்கிறது இப்பொழுது பார்க்கலாம். Recovery plan is about finishing the fight against COVID and healing the wounds of the COVID recession. It is a plan to ensure a full, fast, and fair recovery, and it's a plan for jobs and economic growth. Low-income workers are among those Canadians who have been hit hardest by the pandemic. Many are essential frontline workers. Many faced layoffs, greatly reduced hours, or significant infection risks at work. Many of them are racialized or new Canadians. And too often, these hard-working Canadians live below the poverty line, including full-time workers earning the minimum wage. No one working full-time in our country should live in poverty. So I'm very pleased to announce today a historic expansion of the Canada Workers Benefit. We are expanding the Canada Workers Benefit to help 1 million hard-working, low-income Canadians who did not previously qualify for this support. This move will put real money up to $1,400 for single workers and $2,400 for families into the pockets of nearly 1 million working Canadians. We're doing this by raising the threshold for eligibility. If you are a single Canadian worker earning up to $32,244, a single earner family earning up to $42,197, or a dual earner family earning up to $56,197, you will now receive this support through your tax refund. We're also raising the income threshold for eligibility for the maximum benefit. This means that more hardworking Canadians will get the maximum support from this benefit. This is support that will have real, tangible benefits for workers across the country. A total of 3.2 million Canadians will now be eligible for the Canada Workers Benefit. And this expansion will help lift 100,000 Canadians out of poverty. So, to break down another barrier to women's workforce participation, our changes will now allow secondary earners to exclude up to $14,000 of their working income when calculating the support they can receive under the Canada Workers Benefit. That means that the first $14,000 a second income earner brings home will not reduce her family's eligibility for the Canada Workers Benefit. This will make more families eligible for this support and ensure women are a central part of Canada's strong and long-lasting economic recovery. Low-income workers have done so much of the essential work we all relied on to get through this pandemic. They are the cleaners, the store clerks,
the delivery workers, the personal care providers who have allowed us all to keep going and stay safe during the pandemic. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:34 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் பற்றி கூறியிருந்தார். குறிப்பாக 1 மில்லியனுக்கும் மேலான தொழிலாளர்கள், அதாவது இதுக்கு முதல் அதற்கான இந்த பெனிஃபிட்டை பெறாதவர்கள் இந்த கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட்டை பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது குறிப்பாக $32,000 வருடாந்த வருமானத்துக்கு அதுக்கு குறைவாக பெறுபவர்களும் மற்றும் செகண்டரி ஒர்க்கர்ஸ் என்று பார்க்கும்போது அநேகமாக பெண்கள் 14,000க்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் இந்த கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார். எனவே தொடர்ந்தும் இந்த லோ இன்கம்ஸ் பெறுபவர்கள் சரி, இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் சரி, நிறைய பேருக்கு இந்த பெனிஃபிட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். அதே நேரம் இன்றைய நாள் ஃபெடரல் கவர்மெண்ட் விடுத்திருந்த இன்னொரு அறிவித்தல் சொல்லலாம். இந்த டிசம்பரில் இருந்து, அதாவது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மினிமம் வேஜ் $15 பெர் அவர் ஆக உயர்கின்றது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. முதலில் பெர் அவர் $14.25 என்ற வகையில் மினிமம் வேஜ் இருந்தது. இப்பொழுது இந்த டிசம்பர் 29 அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த வருடத்திலிருந்து $15 இது உயர்வடைகின்ற என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் நேஷன் வைடாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26,000 பேசிக் தொழிலாளர்களுக்கு இது மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். கோவிட்-19 பேண்டமிக் சீசனும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்பு இழந்தமையும் சொல்லலாம் மற்றும் இந்த குறைந்த வருமானம் பெற்றமையும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த உயர்வு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த வருடத்திலிருந்து பேசிக் மினிமம் வேஜ் $15 இருக்கும். குடிமை கிழமை நிகழ்ச்சியோடு நடக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை $176 செல்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $60.80 செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 176 இலங்கை ரூபாய், இந்தியா 60.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்டன். டொரண்டோ நேரம் 9:37 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு நடக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே நாணய மாற்று வீதம் பார்ப்போம். நாளை கனடா டே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எங்கள் குட் ஈவினிங் கனடா ஆரம்பித்து ஒரு வருட பூர்த்தியை நாளை தொடுக்கின்றது என்று சொல்லலாம். வழமையாக சொல்லப்போனால் நாங்கள் இந்த லாங் வீக்கெண்ட் டைமில் ஒரு லீவ் எடுத்துக்கொள்வோம். அந்த நாளில் ப்ரோக்ராம் இருக்காது. பட் நாளை இந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இருக்கும். எனவே அதிலும் மறக்காமல் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் இதுவரை எங்களுக்கு ஆதரவு தந்ததற்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நாளையும் குட் ஈவினிங் கனடா நிச்சயமாக கனடா தினத்தை முன்னிட்டு இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்தாக முக்கியமான விஷயம் மறுபடியும் இந்த கனடாவை பற்றி தான். நாளை தினம் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விடயங்கள் ஓப்பன் ஆகிருக்கு, என்னென்ன விஷயம் க்ளோஸாக இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் ரீட்டெயில்ஸ் என்று பார்க்கும்போது ஷாப்பிங் மால்ஸை பார்த்தால் ஈட்டன் சென்டர், ஸ்கொயர் ஒன் மால் மற்றும் வான் மில்ஸ் ஆகிய சில மால்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கும். யோக்டேல் மால் மூடப்பட்டிருக்கு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றும் வழமை போல க்ரோசரிஸ் மற்றும் ட்ரக் ஸ்டோர்ஸ் மற்றும் ஃபார்மசிஸ் இவைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கும். அந்த நேர அட்டவணை வந்து அதுக்கேற்ற மாதிரி லிமிடெட் ஹவர்ஸாக தான் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்று பார்க்கும்போது பேங்க்ஸ் மற்றும் லைப்ரரிஸ் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் இவை அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். அதே நேரம் நான் எமர்ஜென்சி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அனைத்துமே வந்து, அதாவது நான் எமர்ஜென்சி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அனைத்தும் வந்து மூடப்பட்டிருக்கும். இருந்தாலும் அந்த ஆன்லைனில், அதாவது எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இந்த விடயங்கள் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். மற்றும் எல்சிபிஓ, பிஎஸ் ஸ்டோர்ஸ் என்று பார்க்கும்போது அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். போக்குவரத்து என்று பார்க்கும்போது டிடிசி ஹாலிடே ஸ்கெட்யூல் படி நடக்கும் என்பதும், மற்றும் கோ டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் சண்டே ஸ்கெட்யூல் படி நாளை தினம் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நாளை மற்றும் நிறைய பேருக்கு வந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் மற்றும் அடுத்து வருகின்ற அந்த லாங் வீக்கெண்டு ஒரு நல்ல ஒரு லாங் வீக்கெண்டாகவே அமைய இருக்கின்றது. அதே நேரம் ஸ்டெப் 2 என்று நிறைய விஷயங்கள் ஒன்றாகவே வந்திருக்கின்றன. இருந்தாலும் இந்த கனடா சைரஸ் செலிப்ரேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். எனவே ஸ்டெப் 2 திறந்துட்டு தானே என்று நாங்கள் எங்கள் கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்தும் போது மீண்டும் என்ன வரும் என்று எங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இதற்கு முன்பு ஒப்பிடும்போது வந்து இதற்கு முன்னுக்கு வந்து இப்படி ஒவ்வொரு ரீஓப்பனிங்கிலும் வந்து அதிகளவு தொற்றுக்கள் வந்து கொஞ்சம் வந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஸ்டெப் 1க்கு பிறகு கூட இந்த தொற்றுக்கள் குறைபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது இந்த வேக்சின்ஸ் விநியோகம் மூலமாக இது நடைபெற்றிருக்கின்றது கூட சொல்லலாம். எனவே உங்கள் வேக்சின்ஸ் இதற்கு தவறாமல் இந்த செகண்ட் வேக்சினாக இருக்கட்டும், இதை நீங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கலையரங்கம் பகுதியில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது ஒரு மெல்லிசை பாடல். இந்த பாடலை பாடியிருக்கின்றார் கணேஷா ராசேந்திரகுமார். இந்த பாடலுக்கு இசை வழங்கியிருந்தார் எம்பி கோனேஷ். இவர் நிறைய மெல்லிசை பாடல்களை இயற்றியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேலான இந்த மெல்லிசை பாடல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். இந்த பாடலுக்கான வரிகள் இரட்டைப்பதாக இசையர் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது எம்பி கோனேஷ் இசையில் கணேஷா ராசேந்திரகுமார் வழங்கும் இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. டொரண்டோ நேரம் 9:46. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கலையரங்கம் பகுதியில் கணேஷா ரசேந்திரகுமார் பாடிய பாடல், இந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் MP கோனேஷ் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள். வழங்குகின்றார் PS சுதாகர். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 30 புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் உட்புறத்தில் உள்ள முதல் குடியினரின் முன்னாள் வதிவிட பாடசாலைக்கு அருகில் நிலக்குறிப்புகள் ஏதுமற்ற 182 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கிரான்புரூக் என்ற நகரத்துக்கு அருகில் அமைந்திருந்த முன்னாள் வதிவிட பாடசாலைக்கு அருகில் இந்த கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. லோவர் குட்னே பேண்ட் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. தரையை ஊடுருவும் ரேடர் கொன்று நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2020 ஆண்டில் அக்வாம் சமூகம் இந்த தேடலை நடத்தியதாக இன்றைய அறிக்கை கூறுகிறது. 1912 முதல் 1970 வரை வதிவிட பாடசாலை இயங்கியுள்ளது. சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னர் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கேம்லூப்ஸ் நகரில் அமைந்திருந்த முன்னாள் வதிவிட பாடசாலையின் புதைக்குழியில் இருந்து 215 குழந்தைகளின் எலும்புக்கூடு எச்சங்களும், சில வாரங்களுக்கு பின்னர் சஸ்கேச்சுவானின் முன்னாள் வதிவிட பாடசாலையின் புதைக்குழியில் இருந்து 751 எலும்புக்கூடு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசி பெற்ற 2,70,000 கனேடியர்கள் ஐரோப்பா பயணிக்க தகுதியற்றவர்களாக இருக்கலாம் என தெரிய வருகிறது. இவர்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை பெற்ற காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றிய பயணத்துக்கு தகுதியற்றவர்களாக இருக்கலாம் என தெரிய வருகிறது. கோவிட் தடுப்பூசி திட்டத்தின் சான்றாக ஐரோப்பா தனது டிஜிட்டல் கோவிட் சான்றிதழை வெளியிட தொடங்கியிருக்கிறது. ஆனாலும் கனடாவால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளும் தற்போது ஐரோப்பாவின் இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. தேர்தல் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தவிர்த்துள்ளார். பிரதமர் ட்ரூடோ விரைவில் தேர்தலுக்கான அழைப்பை வெளியிட தயாராக உள்ளார் என்ற பரிந்துரைகளை அவர் குறைத்து மதிப்பிட்டார். தேர்தலுக்கான அழைப்பை வெளியிட மாட்டேன் என உறுதியளிக்க முடியுமா என கேட்டதற்கு பிரதமருக்கு ஆம் என பதிலளிக்கவில்லை. நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு செப்டம்பர் மாதம் 20 வரை நடைபெறாது. ஆனாலும் அதிக மக்கள் ஆதரவை எதிர்கொள்ளும் லிபரல் கட்சி செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் தேர்தல் ஒன்றுக்கான அழைப்பை வெளியிடும் என தொடர் ஊகங்கள் வெளியாகி வருகின்றன. பசுமை கட்சியின் தலைவி அனாமி பால் அடுத்த மாதம் கட்சி நிர்வாகிகளிடமிருந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை எதிர்கொள்கின்றார். விரைவில் சாத்தியமாகும் என எதிர்பார்க்கப்படும் பொது தேர்தலுக்கு முன்னதாக உட்கட்சி தேர்தல் ஒன்றை பசுமை கட்சி எதிர்கொள்ள உள்ளது. கட்சியின் கூட்டாட்சி மன்றத்தின் தலைவி லியானா குஸ்மனோ இந்த தகவலை வெளியிட்டார். கட்சி நிர்வாகிகள் ஜூலை மாதம் 20 இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க உள்ளார்கள்.
அடுத்த மாதம் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கட்சி அளவிலான வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு 13 உறுப்பினர்களை கொண்ட ஆளும் குழுவின் 75% வாக்குகள் தேவைப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் 5 நாட்களில் 486 திடீர் மரணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் அதிகரித்த வெப்பத்துடன் தொடர்புடையவை என கூறப்படுகிறது. இவற்றில் 98 திடீர் மரணங்கள் வான்கூவரில் பதிவாகியுள்ளன. இந்த 98 மரணங்களில் 2-3 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதன் மூலம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் திடீர் மரணங்கள் வெப்ப எச்சரிக்கையின் போது வழக்கமான எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தின் பின்னர் இன்று முதல் முறையாக ஒன்டாரியோவில் 200க்கும் குறைவான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று சுகாதார அதிகாரிகள் 184 தொற்றுகளை அறிவித்துள்ளார்கள். இது கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பின்னர் ஒன்டாரியோவில் பதிவான அதிகுறைந்த தொற்றுகளாகும். தொற்றுகளின் 7 நாள் சராசரி 268ஆகவும் குறைந்துள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த வாரம் 316ஆக இருந்தது. ஒன்டாரியோவில் இன்று 14 மரணங்களும் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 257 பேர் தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை இதுவரையில் 14.7 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஒன்டாரியோவில் தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நேரம் 9:53 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக கியூபெக் எடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றது அதாவது இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவே நிறைய பேருக்கு இந்த பேண்டமிக்கு பிறகு ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கின்றார்கள். சில பேர் நேரடியாக வேலை இடத்துக்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் கியூபெக் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது, வருகின்ற இந்த செப்டம்பர், அதாவது இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதோ அதே நேரத்தில் இந்த செப்டம்பர் 7க்கு பிறகு எம்ப்ளாயீஸ் வேலை செய்பவர்கள் நேரடியாக ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் குறிப்பாக நேரடியாகவே ஆஃபீஸுக்கு சென்று வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். நோ மூவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏற்கனவே நிறைய தளர்வுகள் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றியருக்கு முன்னுக்கு விடுக்கப்பட்டிருந்தன. பட் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கலர் ஜோன் அடிப்படையில் தான் ஒரு தளர்வாக அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிவித்தல் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 50% ஒர்க்கர்ஸ் நேரடியாக ஆஃபீஸுக்கு சென்று வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே நிறைய பேருக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சில பேருக்கு சாதகமான விஷயமாக இருக்கும், சில பேருக்கு பாதகமான விஷயமாக இருக்கும். சில பேருக்கு ஓகே, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு பழகிவிட்ட நிலையில் அவர்களுக்கு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வசதியான ஒரு விடயமாக சொல்லலாம். சில பேருக்கு இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வளமையாக நாங்கள் ஆஃபீஸ் நேரத்தை விட நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஒரு சரியான ஒரு டைம் டேபிளை நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கின்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர்களுக்கு, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெருசாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். இதுவும் கியூபெக்கு தான். எனவே நாங்கள் ஒன்டாரியோவுக்கு இப்பொழுது இந்த திட்டம் அறிவிப்பு வரும் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ்.
நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அதோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:57 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். அந்த வகையில் நாளை கனடா டே. அந்த வகையில் எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு நாளையோடு 1 வருடம் பூர்த்தியாகின்றது. இதுவே ஒரு நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமையும். எனவே இதுவரை இந்த 1 வருடம் வரைக்கும் எங்களுக்கு பார்வையாளராக இருந்து எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளையும் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்கள் வாழ்த்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் குடிவின் கேடா நிகழ்ச்சியில் நீங்கள் இப்பொழுது GEC தமிழ் என்று ஆப் ஸ்டோரிலோ அல்லது ப்ளே ஸ்டோரிலோ வந்து டைப் செய்து எங்கள் ஆப்ஸினை நீங்கள் டவுன்லோட் செய்து எங்கள் நிகழ்ச்சிகளை ஆப்ஸினூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் எங்கள் நிகழ்ச்சியின் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அறிந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPA டிவினோடாகவும் மற்றும் எங்கள் ஆப்ஸினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை கனடா தினத்தன்று 1 வருட பூர்த்தி நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.